வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, நினைவெல்லாம் நீயே கதையின் 21வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். அன்று கணவனும் மனைவியும் மதிய உணவை முடித்தவர்கள் சோஃபாவில் ஓய்வாக அமர்ந்திருந்தார்கள். ரஞ்சன் தொலைக்காட்சியில் மூழ்கி இருக்க, சித்ரா கணவனுக்காக ஆப்பிளை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி கொண்டிருந்தாள். முழு கவனமும் அதில் இல்லாமல் தொலைக்காட்சியிலும் பார்வையை பதித்தபடி வெட்டி கொண்டிருந்தவளின் கையில் கத்தி லேசாக கீறிவிடவே உஸ் என்றபடி கையை உதறினாள் சித்ரா. என்ன என்ன யாழி என்று பதறி திரும்பியவனுக்கு அவள் கையில் இருந்து கசிந்த ரத்தத்தை கண்டதும் கோபம் வந்தது. உன்னை யாரடி ஆப்பிளை வெட்ட சொன்னது? நான் என்ன பல்லில்லாத கிழவனா? அப்படியே தந்திருந்தால் கடித்து சாப்பிட்டிருப்பேனே. அவளை கடிந்தவன் வெட்டுப்பட்ட அவள் விரலை சட்டென வாயில் வைத்து உறிஞ்சினான். சில நாட்களாகவே இனம் தெரியா உணர்வுகளால் மனதளவில் அலை கழித்து கொண்டிருந்தவள் அவன் காட்டிய அக்கறையிலும் பாசத்திலும் திடீரென வெடித்தாள். தன் விரலை அவன் வாயில் இருந்து இழுத்து கொண்டு, விடுங்கள், போதும் உங்கள் நடிப்பு. இன்னும் எத்தனை நாட்களுக்கு பாசம் காட்டுவது போல நடிக்கப் போகிறீர்கள் என்று சீறி பாய்ந்தாள் சித்ரா. முதலில் அதிர்ந்து போய் பார்த்த ரஞ்சனுக்கு அவள் சொன்னவை புரிய நெஞ்சுக்குள் வலித்தது. நடிப்பு? நானா? என்ன சொல்கிறாய் யாழி? சும்மா சும்மா யாழி என்று கூப்பிடாதீர்கள். முன்பும் இப்படி கூப்பிட்டுத்தானே என்னை காதலிப்பது போல நடித்து ஏமாற்றினீர்கள். நானும் உங்களை நம்பினேனே. இப்போது எதற்கு பெரிய காதல் கணவன் போல வேஷம் போடுகிறீர்கள்? நீண்ட நாள் மனக்குமரலை அவள் கொட்டிய போது ரஞ்சனோ பேசுவது அவள்தானா என்று நம்ப முடியாமல் அவளை வெறித்தான். சட்டென எழுந்தவன் ஒரு பிளாஸ்டரை எடுத்து வந்து அதை ஒட்டுவதற்காக அவள் கரத்தை பற்ற, தேவையில்லை, என்னை பார்த்து கொள்ள எனக்கு தெரியும் என்றாள் சித்ரா. கோபத்தோடு ரஞ்சன் அவளை முறைக்கவும் அவள் கை தானாக நீண்டது. எதுவும் சொல்லாமல் அவள் விரலில் பிளாஸ்டரை ஒட்டிவிட்டவனின் முகமோ பாறை என இறுகி போயிருந்தது. அவளுக்கு எதிர் சோஃபாவில் அமர்ந்து, சொல்லு, நீ இப்படி கோபப்படும் அளவுக்கு நான் என்ன செய்தேன் என்று கேட்டான். ஏன், நீங்கள் ஒன்றும் செய்ததே இல்லையா? அவ்வளவு நல்லவரா என்று இடக்காக கேட்டாள். ஒரு முறை விழிகளை இறுக மூடி திறந்தான் ரஞ்சன். அதெல்லாம் முடிந்த கதை, பழையது என்று அன்று சொன்னேனே. நீங்கள் சொன்னால் சரியா? உங்கள் துரோகத்தால் பாதிக்கப்பட்டவள் நான். என்னால் எப்படி அதையெல்லாம் ஒதுக்க முடியும்? அல்லது இலகுவாக ஒதுக்கும் எதையுமா நீங்கள் செய்தீர்கள்? அப்போ அதையெல்லாம் மனதில் வைத்து கொண்டுதான் நீ இவ்வளவு நாளும் என்னுடன் வாழ்ந்திருக்கிறாய், அதாவது நடித்திருக்கிறாய் என்று அவன் சொன்னபோது சித்ரா வெகுண்டு எழுந்து விட்டாள். யாரை பார்த்து நடிக்கிறேன் என்கிறீர்கள்? என்னையா? அப்படி சொல்ல உங்களுக்கே நான் கூசவில்லையா? நீங்கள் தான் நடிப்பவர். அன்று காதலனாக நடித்துவிட்டு என்னை கை கழுவ நினைத்தவர், இன்று கணவனாக வாழ்ந்துவிட்டு என்னை விட்டு ஓட மாட்டீர்கள் என்று என்ன நிச்சயம் என்று ஆவேசத்தோடு கேட்டவளை அதிர்ச்சியோடு பார்த்தான் ரஞ்சன். மனைவியை அதிர்ந்து போய் பார்த்தான் ரஞ்சன். அவளின் கேள்விகள் சாட்டையால் அடித்தது போல் வலித்தது. இன்று இப்படி கேட்பவள் இவ்வளவு நாளும் அவன் அணைக்கையில் உருகியதும் மார்போடு ஒன்றியதும் பொய்யா? அவனை பார்த்து பார்த்து கவனித்து கொண்டாளே, அதெல்லாம் இல்லையே, அதெல்லாம் பொய் இல்லையே. அவள் விழிகளில் கசிந்த காதல், அவனை கவனித்துக் கொள்வதில் காட்டிய கருணை, அவன் மீது அவள் கொண்ட அக்கறை, நேசம், பாசம், இப்படி எதுவும் பொய்யில்லையே. பிறகும் ஏன் இப்படி பேசுகிறாள்? அதுவும் கணவனாக வாழ்ந்துவிட்டு என்னை விட்டு ஓட மாட்டீர்கள் என்று என்ன நிச்சயம் என்று அவள் கேட்டதை அவனால் ஜீரணிக்கவே முடியவில்லை. காதலித்துவிட்டு சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் பிரிவதும் கட்டிய மனைவியை கைவிடுவதும் ஒன்றா? இவ்வளவு நாளும் அவன் மீது நம்பிக்கை இல்லாமல் எப்போது என்னை கைவிட்டு விடுவானோ என்கிற பயத்துடன் தான் அவனோடு குடும்பம் நடத்தினாளா? அவன் மன ஓட்டம் அறியாமல் தன் மனதில் இருந்த அத்தனை ஆத்திரங்களையும் குமுறல்களையும் சீறி பாயும் எரிமலை என கொட்டி கொண்டிருந்தாள் சித்ரா. உங்களை மலை போல நம்பினேனே,
என் நம்பிக்கையை கொஞ்ச துரோகி நீங்கள். உயிராய் உங்களை காதலித்தவளை ஏமாற்ற நினைத்த ஏமாற்றுக்காரர். செய்வதையெல்லாம் செய்துவிட்டு இன்று வந்து நல்ல பிள்ளையாக நடிக்கும் உங்களுக்கு என்னை பார்த்து நடிக்கிறாயா என்று கேட்க எவ்வளவு தைரியம் இருக்க வேண்டும்? அவள் கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் கூர் ஈட்டிகளாய் வந்து அவன் நெஞ்சை பதம் பார்த்தன. தாய் பொறுப்பில்லாதவன், சுயநலக்காரன், பேராசைக்காரன் என்கிற பட்டங்களை வழங்கினார் என்றால், தாரம் நம்பிக்கை துரோகி, ஏமாற்றுக்காரன், நடிப்பவன் என்கிற பட்டங்களை வழங்குகிறாள். இன்னும் என்னவெல்லாம் அவனுக்காக காத்திருக்கிறது? உன்னை நான் வருத்தி இருக்கிறேன் தான். ஆனால் அதெல்லாம் நம் திருமணத்துக்கு முன்பு நடந்தவைகள். இப்போது உனக்கு என்ன குறை வைத்தேன்? உன்னை சந்தோஷமாக பார்த்து கொள்ளவில்லையா? இந்த 3 மாதங்களாக நாம் மகிழ்ச்சியாக வாழவில்லையா? அதை எப்படி உன்னால் நடிப்பு என்று சொல்ல முடிந்தது? என்று வறண்ட குரலில் தவிப்போடு கேட்டான் ரஞ்சன். உண்மைதானே என்று தோன்றினாலும் அதை அவனிடம் ஒத்துக்கொள்ள மனம் வரவில்லை அவளுக்கு. உங்களோடு போராடி உங்களை நான் திருமணம் செய்து கொண்டதால் தானே இந்த வாழ்க்கை எனக்கு கிடைத்தது. இல்லையானால் என் கதி என்ன? மானம் மரியாதையை இழந்து நின்றிருப்பேனே. ஆனால் நீங்கள் இன்னொருத்தியை கட்டி அவளுடன் சந்தோஷமாக வாழ்ந்துதானே இருப்பீர்கள் என்று குமரி அவளை இயலாமையுடன் பார்த்தான் ரஞ்சன். சந்தோஷமாக வாழ்ந்திருப்பானா என்றால் நிச்சயமாக இல்லைதான். ஆனால் இன்னொருத்தியை நிச்சயம் கட்டித்தானே இருப்பான். அவன் மனதே அவனை சுட்டது. இல்லை சித்ரா. என்ன இல்லை? எங்கே என் முகத்தை பார்த்து சொல்லுங்கள். இன்னொருத்தியை கட்டியிருக்க மாட்டேன், உன்னிடத்தில் வேறு ஒருத்தியை நிறுத்தியிருக்க மாட்டேன் என்று. அவனை பேச விடாது ஆணித்தரமாய் அவள் கேட்டபோது அதிலிருந்த உண்மை அவன் வாயை அடைத்தது. சொல்ல முடியாது இல்லையா? இப்போது புரிகிறதா? நீங்கள் எவளையும் உங்கள் மனைவியாக்கி இருப்பீர்கள், அவளுடன் வாழ்ந்தும் இருப்பீர்கள். ஆனால் எனக்கு நீங்கள் மட்டும்தான். உங்களை தவிர வேறு எவனையும் உங்கள் இடத்தில் வைத்து பார்க்க என்னால் முடியாது. உங்களை கட்டியிராவிட்டால் வாழ்க்கையை இழந்து நின்றிருப்பேனே. அப்படி உன் வாழ்க்கையை இழப்பாய் என்று நான் நினைக்கவில்லை. இந்த காலத்து பெண்ணான நீ சிறிது நாட்களில் என்னை மறந்து இன்னொரு வாழ்க்கையை தேடிக்கொள்வாய் என்றுதான் நினைத்தேன். அதென்ன இந்த காலத்து பெண்? எந்த காலத்து பெண்ணாக இருந்தாலும் அவள் மனது என்றுமே ஒன்றுதான் என்று சிடுசிடுத்தவள். உங்களைப் போல ஒருத்தி இல்லாவிட்டால் இன்னொருத்தி என்று ஆட்களை மாற்றிக்கொண்டே இருப்பேன் என்று நினைத்தீர்களா என்று சீறினாள். நானும் அப்படியானவன் அல்ல, உன்னையும் அப்படி நினைக்கவில்லை என்றான் அவன் அழுத்தமான குரலில். இதழ்கள் ஏளனமாக வளைய சித்ரா அவனை பார்க்க, என்னை தூக்கி எறிந்துவிட்டு இன்னொருவனை கட்டி எனக்கு முன்னால் வாழ்ந்து காட்டுவாய் என்றுதான் நினைத்தேன். அதோடு ஒரு காதல் தோல்வியாலேயே யாருடைய வாழ்க்கையும் அழிந்து விடுவதில்லை என்றான் கணவன். அதனால் தான் என்னை காதலிப்பதாக பொய் சொன்னீர்களா? அதாவது நீங்கள் ஏமாற்றினாலும் என் வாழ்க்கை அழிந்து விடாது என்று தெரிந்ததால் அப்படி செய்தீர்கள் போல. இகழ்ச்சியோடு கேட்டாள் சித்ரா. திரும்ப திரும்ப அதையே சொல்லி எத்தனை தடவைதான் குத்தி காட்டுவாயாழி? நான் என்ன பொய்யா சொல்கிறேன்? நீங்கள் செய்ததைத்தானே சொல்கிறேன். அதற்கே உங்களுக்கு வலிக்கிறதே. அன்று கடையில் வைத்து எவ்வளவு உதாசீனமாக பேசினீர்கள், எவ்வளவு அலட்சியம் காட்டினீர்கள். அப்போது எனக்கு எப்படி இருந்திருக்கும்? அன்றிலிருந்து இன்று வரை அதையெல்லாம் மறக்கவும் முடியாமல், உங்களை வெறுக்கவும் முடியாமல் மனதுக்குள் வைத்து கொண்டு மருகிறேனே. எனக்கு ஏன் இந்த நிலை? எல்லாம் உங்களால் தானே. உண்மைதானே. பூவை போல இருந்தவளை புயலாக மாற்றிய பெருமை அவனைத்தானே சேரும். என்னால் தான் நீ இவ்வளவு கஷ்டங்களையும் அனுபவித்தாய். நான் பேசியது, நடந்து கொண்டது எல்லாமே பிழைதான். நீ சொன்னது போல நிச்சயம் நான் இன்னொருத்தியை கட்டி இருப்பேன்தான். ஆனால் உன்னோடு வாழ்வது போல என்னால் யாரோடும் வாழ்ந்திருக்கவே முடியாது. அதை நினைக்கவே கசக்கிறது. நீ இல்லாவிட்டால் என் வாழ்க்கையே நரகமாக இருக்கும் உணர்ந்து சொன்னான் ரஞ்சன். அதை கேட்டவளின் விழிகள் கலங்கின. இன்று வந்து நீ இல்லாவிட்டால் என் வாழ்க்கை நரகம் என்று சொல்கிறீர்களே, இதனால் இனி என்ன பயன்? நடந்தவைகளை மாற்றத்தான் முடியுமா? அல்லது நான் இழந்தவைகளை உங்களால் திருப்பி தரத்தான் முடியுமா என்று வலியும் வேதனையும் நிறைந்த குரலில் சொன்னவளை புரியாமல் பார்த்தான் ரஞ்சன். ஏன் இவள் இப்படி சொல்கிறாள்? திருமணத்துக்கு முன்பே கற்பை இழந்தாள் என்று நினைத்தாலும் அதையும் அவனிடம்தானே இழந்தாள்.
அவளின் பூடக பேச்சின் பொருள் புரியாமல், அப்படி எதைத்தான் இழந்தாய் நீ என்று கேட்டான் ரஞ்சன். சொன்னால் மட்டும் திருப்பித் தரவா போகிறீர்கள், அல்லது உங்களால் அதை மீட்டுத்தான் தர முடியுமா? ஆத்திரத்துடன் அழுகையும் வந்தது அவளுக்கு. என்னவென்று சொல்லாமல் ஆத்திரப்பட்டால் அவன் என்னதான் செய்ய முடியும் என்ற கோபம் வந்தாலும் அவள் அழுவது மனதை பிசைய. ச்சு, யாழி, இப்போது எதற்கு அழுகிறாய்? என் மீது கோபம் என்றால் என்னோடு சண்டையை பிடி, 2 அடி வேண்டுமானாலும் அடி, அதை விட்டு விட்டு இப்படி அழாதே என்றான் மனைவியை தேற்றும் விதமாக. நீங்கள் ஒன்றும் பாசமுள்ளவர் போல நடிக்க தேவையில்லை. திரும்பவும் அதே பேச்சா? இதை விடவே மாட்டாளா என்றிருந்தது அவனுக்கு. அவள் மனதில் ஏதோ நெருடல் இருக்கிறது என்பதை அவன் முன்பே அறிவான்தான். ஆனால் இவ்வளவு விஷயங்களை மனதுக்குள் வைத்து குடைந்திருக்கிறாள் என்பது அவன் எதிர்பாராதது. இல்லறத்தின் அடிப்படையே ஒருவர் மீது மற்றவர் வைக்கும் நம்பிக்கைதானே. அந்த நம்பிக்கை இன்றி மனதில் இவ்வளவு குமுறல்களையும் சுமந்து கொண்டு நிம்மதியற்ற வாழ்க்கையை அவனுடன் வாழ்ந்திருக்கிறாள் என்கிற எண்ணமே அவனை கொன்றது. இனி வெளிப்படையாக பேசாமல் எதுவும் தீராது என்று எண்ணியவன் தன்னை மனைவிக்கு விளக்க முயன்றான். ஆமாம், நீ சொன்னது போல நம் திருமணத்துக்கு முதல் உன் நம்பிக்கைக்கு பாத்திரமாக நான் நடந்து கொள்ளவில்லைதான் என்று ஆரம்பித்தான் ரஞ்சன். கணவன் அதை ஒத்துக்கொள்வான் என்று எதிர்பாராதவள் அதிர்ந்து போய் அவனை பார்த்தாள். அவன் முகத்தில் வருத்தமான ஒரு புன்னகை வந்து போனது. அதே போல சாதனாவின் முகத்தில் கரியை பூசவே உன்னை காதலிப்பதாகவும் பொய் சொன்னேன். அதை கேட்டவளின் முகத்தில் அடிபட்ட தோற்றம் அப்பட்டமாக தெரிந்தது. வலியை சுமந்து நின்ற விழிகளை பார்க்க முடியாமல் பார்வையை திருப்பிக் கொண்டான் ரஞ்சன். நீ தாங்க மாட்டாய் என்று தெரிந்துதான் இதையெல்லாம் உன்னிடம் சொல்லாமல் இருந்தேன். என் அன்பில் நான் காட்டும் பாசத்தில் நடந்தவைகளையெல்லாம் மறந்து விடுவாய் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் என்று எடுத்தவன், எல்லாவற்றிலுமே நான் தோற்றுத்தான் போனேன் என்றான் வறண்ட குரலில். நான் மட்டும் எதில் வென்றேன்? எல்லாவற்றிலும் நான் தோற்று போனேன் என்று எண்ணியவளின் முகத்தில் விரக்தியின் சாயல் படர்ந்தது. அவரவர்க்கு அவரவர் நியாயம். அப்படித்தான் என் விஷயமும். எனக்கு என் அப்பாவும் அவர் ஆசைகளும் முக்கியமாகப்பட்டது. அவர் உயிருடன் இருந்திருந்தால் கூட அவரின் பேச்சுக்கு இவ்வளவு மதிப்பு கொடுத்திருப்பேனா தெரியாது. அவர் இல்லாததாலேயே அவரின் ஆசைகளை எப்பாடு பட்டாவது நிறைவேற்ற வேண்டும் என்று நினைத்தேன். அதனால் மற்றவைகளை பற்றி, ஏன் என் மனதை பற்றி கூட நான் யோசித்தது இல்லை. அவரை பற்றி உனக்கு தெரியாது சித்ரா. அவ்வளவு அன்பான மனிதர். அன்பு மட்டுமில்லை, பண்பு, பாசம் என்று உறவுகளை உயிராய் மதிக்கும் மனிதர் என்றவனின் விழிகள் ஜன்னல் வழியாக தெரிந்த வானை வெறித்தன. முதன் முறையாக தன்னிடம் மனம் திறக்கும் கணவனை விழி விரிய பார்த்தாள் சித்ரா. ரஞ்சனுக்கும் அதனாள் வரை மனதில் பூட்டி வைத்திருந்த சுமைகளை, ஏக்கங்களை சொல்ல ஒரு இடம் கிடைத்தது போன்று அனைத்தையும் கொட்டத் தொடங்கினான். எல்லோருக்கும் அவர்களது அப்பாதான் முதல் ஹீரோ. எனக்கும் அப்படித்தான். அவரை அவ்வளவு பிடிக்கும். மோட்டார் வண்டி ஓட்ட கற்றுக்கொண்டது, வைத்தியராக ஆசைப்பட்டது, ஏழைகளுக்கு உதவ நினைத்தது, அம்மா தங்கையை நல்ல நிலையில் வைக்க ஆசைப்பட்டது, அவர் சொந்தங்களை என்றும் எங்களுடனேயே வைத்திருக்க நினைத்தது. நித்தியின் திருமணம், என் திருமணம் என்று எல்லாமே அவர் விருப்பம்தான். ஆனால் இதில் நித்தியின் திருமணத்தை தவிர எதையுமே என்னால் செய்ய முடியவே இல்லை என்றவனின் விழிகள் பனித்திருந்தனவோ. அவன் மனது புரிந்தாலும் இன்னும் சாதனாவை மணக்காததை எண்ணி வருந்துகிறானோ என்று நினைத்த மாத்திரத்தில் அவள் இதயத்தை கூர் ஈட்டி ஒன்று சுருக்கென்று தைத்தது. உங்கள் அப்பாவின் மேல் இவ்வளவு பாசமும் மரியாதையும் வைத்திருப்பவர் என்னை விரும்புவதாக பொய் சொல்லியிருக்க கூடாது. என்னுடன் பொய்யாக பழகி இருக்கக்கூடாது. அதெல்லாம் நீங்கள் செய்த தவறுகள். அதனால்தான் இன்று அவர் ஆசைப்பட்டதையும் உங்களால் செய்ய முடியாமல் போனது. மனைவியின் பேச்சில் இருந்த நியாயத்தை புரிந்து கொண்டான் போலும். சில நொடிகள் அமைதியாக இருந்தான் ரஞ்சன். நீ சொல்வது உண்மைதான். ஆனால் மனதும் மூளையும் என்றுமே ஒன்றோடு ஒன்று பொருந்தி போவதே இல்லை. அவை இரண்டும் மிகப்பெரிய எதிரிகள். மனம் ஒன்றை கேட்கும், மூளை ஒன்றை சொல்லும். இரண்டுக்கும் இடையில் சிக்கி தவிப்பது இருக்கிறதே என்றவன் நெடிய மூச்சு ஒன்றை இழுத்து விட்டான்.
அவன் மூளை சாதனாவை கேட்க, மனம் சித்ராவை கேட்டதாமா என்று அவள் குழம்ப, கணவனோ விட்ட இடத்தில் இருந்து தன் பேச்சை தொடர்ந்தான். அப்பா இறக்கும் வரை அவர்தான் அந்த குடும்பத்தையே கட்டி காத்து வந்தார். அதே போல அந்த குடும்பத்தின் அடுத்த தலைமுறையில் முதலில் பிறந்தவன் நான். அவர் காலத்துக்கு பிறகும் உறவுகள் பிரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக எனக்கு பிறகு இந்த கூட்டு குடும்பம் குலைந்து விடாமல் நீதான் கட்டி காக்க வேண்டும், அது உன் பொறுப்பு என்று என்னிடம் சொல்லி சொல்லியே வளர்த்தார். அதே போலத்தான் எனக்கு சாதனா, நித்திக்கு நவீன் என்பதும் சிறு வயதில் இருந்து அதை கேட்டு கேட்டு வளர்ந்ததாலோ என்னவோ பசுமரத்தாணியாக என் மனதில் ஆழ பதிந்த விஷயங்கள் அவை. ஆனால் அவர் இறந்ததுமே எல்லாமே தலைகீழாக மாறிப்போனது என்றவன் சற்று நேரம் அமைதியானான். உன்னால் என்னை புரிந்து கொள்ள முடியுமா தெரியவில்லை. பிறந்ததிலிருந்து இன்று வரை உன்னை சீராட்டி பாராட்டி வளர்க்க உன் அப்பா அம்மா இருக்கிறார்கள். உனக்கு ஒரு அநீதி நடந்த போது அதை தட்டி கேட்கவும் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் என்று சொல்வதற்கும் உன் அப்பா இருக்கிறார். ஆனால் எனக்கு 18 வயது வரை நானும் உன்னை போலத்தான். நான் தான் மொத்த குடும்பத்தின் இளவரசன். ஆனால் அதன் பிறகு திடீரென்று எல்லாமே என் தலையில் விழுந்தது போலிருந்தது. சொந்தம் என்று நம்பியவர்கள் எல்லோரும் அந்நியமாகி போனார்கள். அவர்கள் எனக்கு செய்தது அனைத்தும் நம்பிக்கை துரோகம். அதோடு அதனாள் வரை என்னையே சுற்றி சுற்றி வந்த ஒருத்தி என்னை தூக்கி எறிந்தது. என் சுயமரியாதைக்கும் தன்மானத்துக்கும் விழுந்த பெரிய அடி. என்னை அவமானப்படுத்தியவளை கட்டியே தீர வேண்டும். என்னை தூக்கி எறிந்தவர்களை மீண்டும் என்னிடம் வரவழைக்க வேண்டும் என்று அப்போதே முடிவு செய்தேன். அப்படி அவர்களை என்னிடம் வர வைக்க வேண்டுமானால் நான் முன்னேற வேண்டும் என்றவனின் முகம் அன்றைய நினைவுகளில் பாறையாக இறுகி போயிருந்தது. அப்படி முன்னேற என்ன செய்வது ஒன்றுமே தெரியவில்லை. வழிகாட்டவோ ஆலோசனை சொல்லவோ யாருமின்றி, ஏன் என் மனதில் உள்ளதை பகிரக்கூட எவருமின்றி தவித்திருக்கிறேன். எல்லாவற்றையும் முட்டி மோதி நானாக வெளிவர வேண்டிய கட்டாயம். ஆசை ஆசையாக எடுத்து படித்த படிப்பை கூட விட்டேன். படிக்கத்தான் முடியவில்லை என்றால் ஒரு கௌரவமான வேலை கூட கிடைக்கவில்லை. ஒரு செருப்பு கடையில் இன்னொருவரின் காலை பிடித்து செருப்பை மாட்டும் போது கண்டவர்களுடைய காலை பிடிக்கும் அளவுக்கு கேவலமாக போனோமோ என்று மனதளவில் வெட்கி வேதனைப்பட்டு கருகியே போனேன். செத்து விடலாம் போல இருக்கும். அம்மாவையும் நித்தியையும் நினைத்துத்தான் எல்லாவற்றையும் அடக்கி கொண்டேன். எந்த வேலையானாலும் குறைந்தது இல்லைதான். ஆனால் அந்த பக்குவம் அப்போது இருக்கவில்லை. அவமானமாக இருந்தது. நான் மிகவும் கீழ்த்தரமாக போய்விட்டது போல் அசிங்கமாக இருந்தது. என்னோடு படித்த நண்பர்களின் முகத்தை கூட பார்க்க முடியாத அளவுக்கு கேவலமாக உணர்ந்தேன். சிரிக்க மறந்து, பேச மறந்து, மற்றவர்களை போன்ற இயல்பான வாழ்க்கையை இழந்து மனதாலும் உடலாலும் இறுகி போயிருந்தேன். அப்போதுதான் நீ எல்லோர் முன்னிலையிலும் என்னை அறைந்தாய் என்றவனை அதிர்ச்சியோடு பார்த்தாள் சித்ரா. காரணம், அதுவரை வருத்தத்தோடு சொல்லிக் கொண்டு இருந்தவனின் முகம் இப்போது கோபத்தில் ஜொலித்தது. அந்த கோபம் அவள் மீதா? அப்படி நீ என்னை அடிப்பதற்கு காரணம் என்ன? என்னுடைய ஏழ்மைதானே? உன் கடையில் நான் கூலிக்கு வேலை செய்பவன் என்கிற இளக்காரம்தானே? சாதனா என்னை ஒதுக்க காரணம் என்ன? இவன் ஒரு பிச்சைக்கார பயல் என்கிற எண்ணம் தானே? என்னை பெற்ற அம்மா கூட என்னை நம்பவில்லை. அவரும் தன் கணவர் அவர் வீடு என்று சுயநலமாகத்தானே சிந்தித்தார். அப்படி இந்த உலகம் எனக்கு கற்றுத் தந்ததே சுயநலத்தை மட்டும்தான். ஏழையாக இருந்தால் ஏறி நின்று மிதிப்போம் என்பதைத்தான். அதனால் எனக்குள்ளேயே ஒரு வெறி, எப்படியாவது முன்னேறி காட்ட வேண்டும் என்கிற வெறி. என் இலக்கை நோக்கி நான் ஓடத் தொடங்கிய போது அதற்கு தடையாக வரும் யாரையும் எதையும் தூக்கி எறிய தயாராகத்தான் இருந்தேன். எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. யாராவது என்னை பற்றி, என் மனதை பற்றி யோசித்தார்களா? நான் கஷ்டப்பட்ட போது உதவினார்களா? இல்லையே. பிறகு எதற்கு நான் யாரை பற்றியும் யோசிக்க வேண்டும் என்கிற கோபம் என்று ஆணித்தரமாக தன் பக்க நியாயத்தை சொன்னவனை அசந்து போய் பார்த்தாள் சித்ரா. வாழ்க்கை போராட்டத்தில் வெற்றி பெற வேண்டும் என்கிற துடிப்போடு போராடும் ஒரு வேங்கையாகவே அவள் கண்ணுக்கு தெரிந்தான் அவன்.
என்னை அவமதித்த அத்தனை பேரையும் உன்னையும் சேர்த்து பழி வாங்க வேண்டும் என்கிற மன்மமே என் மனதில் எழுந்தது என்று நிமிர்ந்தே சொன்னவனை அதிர்ச்சியில் விழி விரிய பார்த்தாள் சித்ரா. அப்போதுதான் கண்ணன் அண்ணா மூலம் அந்த கடை வந்தது. எனக்கு முன்னேற கிடைத்த ஒரு வழியாக அதை எண்ணி உன் அப்பாவின் கடையில் கிட்டத்தட்ட காசை களவெடுத்தேன் என்று சொல்லி முடிக்கும் முன்பே அந்த கம்பீரமான ஆண்மகனின் தேகம் கூனி குறுகி போனது. அவள் முகத்தை பார்க்கவே வெட்கி முகத்தை திருப்பிக் கொண்டான். விரைத்த தேகமும் இறுகிய கைகளும் அவன் அவமான குஞ்சலில் இருந்து தன்னை கட்டுப்படுத்த போராடுவது புரிந்தது. அதுவரை தன் பக்க நியாயத்தை நிமிர்ந்து நின்றே சொன்னவனின் மனம் இப்போது என்ன பாடுபடும் என்பதை உணர்ந்தவள் ரஞ்சன் என்று அவன் பெயரை உச்சரித்தாள். அவளின் அனுதாபத்தையோ இரக்கத்தையோ விரும்பாதவனின் தேகம் மீண்டும் நிமிர்ந்தது. ஆனால் எடுத்த பணத்தை அப்படியே திருப்பியும் போட்டேன். அதற்கான வட்டியை உன் அப்பாவிடம் கொடுக்க முடியாது என்பதால் தான் உனக்கு நகைகள் வாங்கி தந்தேன். நீ மறுத்தாய் என்றவனிடம். அது தெரிந்ததால் தான் நான் மறுத்தேன் என்றாள் சித்ரா. அதிர்ச்சியோடு அவளை திரும்பி பார்த்தான் ரஞ்சன். தெரியுமா? எப்படி? பிறகு ஏன் நீ அதை பற்றி ஒன்றும் என்னிடமோ உன் அப்பாவிடமோ சொல்லவில்லை? அது தெரிய வந்தபோது முதலில் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. அப்பாவிடம் சொல்வதா வேண்டாமா, என்ன செய்வது என்று ஒன்றுமே புரியவில்லை. இதை செய்வது நீங்கள் தானா என்கிற சந்தேகம் வேறு. உங்களை பார்த்தால் என்னால் அதை கேட்காமல் இருக்க முடியாது. அதுதான் அப்போது கொஞ்ச நாட்களாக கடை பக்கமே நான் வரவில்லை. பிறகு பார்த்தால் பணத்தை நீங்கள் திருப்பி போட்டிருந்தீர்கள். ஏன் இப்படி செய்தீர்கள் என்று குழம்பி கண்ணன் அண்ணாவிடம் சும்மா உங்களை பற்றி விசாரிப்பது போல தோண்டி துருவினேன். அவர்தான் நீங்கள் கடை திறக்கப் போவதாகவும் இப்போதைக்கு யாரிடமும் அதை சொல்லாதே என்றும் சொன்னார். அப்படித்தான் உங்களின் முதல் கடை திறப்பு விழாவுக்கும் வந்தேன். பிறகு என்ன? 2 4 என்பது போல கடைக்காகத்தான் பணத்தை எடுத்தீர்கள் என்று விளங்கியது. இப்படி செய்கிறீர்களே என்ற மனதில் வருத்தப்பட்டாலும் உங்களை நேசித்த என்னால் கோபப்படவோ அல்லது அப்பாவிடம் காட்டிக் கொடுக்கவோ முடியவில்லை. அதனால் தான் அப்பாவுக்கு உடம்பு முடியாமல் போனதை பயன்படுத்தி கணக்கு வழக்குகளை நானே பார்த்து கொண்டேன். எடுத்த பணத்தை திருப்பி போடுகிறீர்கள் தானே என்று என்னையே தேற்றிக் கொண்டேன் என்று சொன்னவளை வேகமாக நெருங்கி எலும்புகள் நொறுங்கி விடுமோ எனும் அளவுக்கு இறுக்கி கட்டி கொண்டான் ரஞ்சன். அவள் அன்று தந்தையிடம் காட்டி கொடுத்திருந்தாலோ அல்லது எல்லோர் முன்னிலையிலும் அவமானப்படுத்தி இருந்தாலோ அவன் நிலை என்ன? இன்று இந்த நிலையை அவன் அடைந்துதான் இருக்க முடியுமா? அல்லது தங்கையின் திருமணம்தான் நடந்திருக்குமா? அவன் வாழ்வின் முன்னேற்ற பாதையில் அவள்தான் முதல் படியாக இருந்திருக்கிறாள். இது தெரியாமல் அவன் செய்தவைகள் எத்தனை, அவளை போட்டு படுத்திய பாடுதான் என்ன? அவை நினைவு வந்ததும் வேகமாக அவளிடமிருந்து விலகியவன் எல்லாவற்றையும் இன்றே சொல்லி முடித்து விட வேண்டும் என்கிற பிடிவாதத்துடன் பேச்சை மீண்டும் தொடர்ந்தான். அன்று சாதனாவுக்காக உன் காதலுக்கு சம்மதம் சொன்ன போதும் நான் பணம் எடுக்கும் விஷயம் மாமாவுக்கு தெரிய வந்தால் உன்னை வைத்து சமாளிக்கலாம் என்று நினைத்துத்தான் உன்னை வெட்டி விடாமல் பழகினேன் என்றான் உணர்ச்சிகளை காட்டாத மரத்த குரலில். அதை கேட்டு மனைவி எந்த அளவுக்கு துடித்து போவாள் என்பதை அறிந்தவனின் விழிகள் என்னை மன்னித்து விடு என்று அவளிடம் இறைஞ்சி யாசித்தன. அவன் அவளை உண்மையாக விரும்பவில்லை என்பதே அவளுக்கு வலிதான். அப்படி இருக்கையில் பணத்துக்காக தன்னை பகடை காயாக பயன்படுத்தி இருக்கிறான் என்பதை யூகித்தாள்தான் என்றாலும் அதை அவன் வாயாலேயே கேட்கையில் கத்தியின் கூர்முனையால் இதயத்தை யாரோ குத்தி கிழித்தது போன்று துடித்தாள் சித்ரா. ஆத்திரத்தையும் அழுகையையும் அடக்க முடியாமல் வேகமாக அவனை நெருங்கி அவன் நெஞ்சிலே குத்தத் தொடங்கினாள். ஏன் ஏன் அப்படியெல்லாம் செய்தீர்கள்? ஏன் இப்படி எப்போது பார்த்தாலும் என்னை கேவலப்படுத்துகிறீர்கள்? நான் அப்படி உங்களுக்கு என்ன செய்தேன்? பைத்தியம் போல உங்கள் மீது பாசம் வைத்தேனே, இதற்கு நீங்கள் என்னை கொன்றே போட்டிருக்கலாம் என்று கதறியவளை வேகமாக அணைத்து கொண்டான் ரஞ்சன். யாழிமா, பிளீஸ்டா, அப்படியெல்லாம் சொல்லாதே.
என்று அவளை கட்டிக்கொண்டு பரிதவித்தான் அவன். விடுங்கள், என்னை விடுங்கள். நீங்கள் மனிதனே இல்லை, மோசக்காரன். என் நேசத்தை நாசமாக்கிய மோசக்காரன். என்னை பழிவாங்க நினைத்த உங்களை போயும் போயும் காதலித்தேனே. அவனிடமிருந்து விடுபட போராடி கொண்டே கதறினாள் சித்ரா. இல்லம்மா, அப்படி சொல்லாதே. உன்னை பழி வாங்க வேண்டும் என்று நினைத்தாலும் என்னால் அதை செய்ய முடியவில்லை. திருமணமானதும் உன்னை கஷ்டப்படுத்த வேண்டும் என்று நினைத்தேன். உன் அம்மா அப்பாவுடனான தொடர்பை துண்டிக்க வேண்டும் என்றும் நினைத்தேன். ஆனால் எதையும் செயலாற்ற என்னால் முடிந்ததே இல்லை. எதையுமே திட்டம் போட்டு கொஞ்சமும் பிசகாது செய்த நான் உன்னிடம் மட்டும் தோற்றுத்தான் போனேன் என்றவனை சொல்லொணா வேதனையை விழிகளில் தேக்கி கன்னங்களில் வழிந்த கண்ணீரோடு நிமிர்ந்து பார்த்தாள் சித்ரா. என்னை பழிவாங்க என் காதல்தான் கிடைத்ததா உங்களுக்கு என்று அவள் கேட்டபோது நொறுங்கியே போனான் ரஞ்சன். ஐயோ, அப்படி இல்லடி. நான் சொல்வதை கொஞ்சம் கேளேன் சித்துமா. ஆரம்பத்தில் உன்னை விரும்பாமல் சம்மதம் சொன்னாலும் பிறகு என்னை அறியாமலேயே நானும் உன்னை காதலிக்க தொடங்கிவிட்டேன். நீதாண்டி என் உயிர், நம்பிடி என்று கெஞ்சியவனை வெறி பிடித்தவள் போல தள்ளிவிட்டாள். அதை எதிர்பாராததில் பின்னால் நகர்ந்தவன் யாழி என்றபடி அவளை நோக்கி ஒரு எட்டு எடுத்து வைக்கவும், அங்கேயே நில்லுங்கள் என்ற கையை நீட்டி ஆத்திரத்தோடு சொன்னாள் சித்ரா. அவன் தயங்கி நிற்க, அதுதான் நீங்கள் ஆசைப்பட்டது போலவே என்னை பழிவாங்கி விட்டீர்களே. பிறகும் ஏன் பொய்யை சொல்கிறீர்கள்? நான் உங்கள் கன்னத்தில் தான் அடித்தேன். ஆனால் நீங்கள் என்னால் மீளவே முடியாத அளவுக்கு மரண அடி அடித்து விட்டீர்கள் என்றவளை வேதனையோடு பார்த்தான் ரஞ்சன். இதற்காகத்தானே அவள் இப்படியெல்லாம் நினைத்து தன்னைத்தானே நோகடித்துக் கொள்வாள் என்று எண்ணித்தானே அவ்வளவு நாளும் அவளிடம் ஒன்றும் சொல்லாமல் மறைத்தான். ஆனால் இன்றோ இனி மறைப்பதற்கு ஒன்றும் இல்லை என்று நினைத்தவன் ஒரு பெருமூச்சினை இழுத்து விட்டு நானும் உன்னை காதலிக்க தொடங்கியதும் என்றவனை சரக்கென்று நிமிர்ந்து பார்த்து தீ விழித்தாள் சித்ரா. திரும்ப திரும்ப எதற்கு பொய்யையே சொல்கிறீர்கள்? நிஜம் யாழி, நான் சொல்வதெல்லாம் உண்மை. உன்னை மனமாற விரும்பினாலும் என்னால் உன்னை கைப்பிடிக்க முடியாது என்பதால் தான் உன்னிடமிருந்து விலகி இருந்தேன். ஆனால் மனம் முழுவதும் காதலை வைத்துக்கொண்டு உன்னை அணைக்க ஆசையாக கொஞ்ச துடிக்கும் மனதை அடக்கி கொண்டு உன்னிடமிருந்து தள்ளி இருப்பது இருக்கிறதே, அது நரகம் யாழி. ஆனாலும் அவ்வப்போது நானுமே என் கட்டுப்பாட்டை இழந்து விடுவேன். அப்படித்தான் அன்று இங்கே கடையில் வைத்து நடந்ததும் என்றவன் தயக்கத்தோடு மனைவியை பார்த்தான். அவளோ அவமானத்தில் கன்றிய முகத்தோடு இறுகி போய் நின்றாள். அவளை இழுத்து அணைக்க துடித்த மனதை பெரும் பிரயத்தனம் செய்து அடக்கி கொண்டு தொடர்ந்தான் ரஞ்சன். 1 மாத பிரிவு, நீ தந்த முத்தங்கள் என்று என்னை மறந்துதான் அன்று அப்படி நடந்து கொண்டேன். எல்லாம் முடிந்த பிறகோ இப்படி செய்து விட்டோமே என்று நான் குறுகி போய் நிற்க, நீயானால் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை என்கிறாய். எனக்கு வெறுத்தே போய்விட்டது. இதெல்லாம் உனக்கு சாதாரணமா என்று உன்மேல் அவ்வளவு கோபம் வந்தது. உனக்கே ஒன்றுமில்லை என்கையில் எனக்கு என்ன என்றும் நினைத்தேன். அன்று நீ அப்படி சொன்னதால் தான் அந்த சம்பவம் நடந்த பிறகும் உன்னை ஒதுக்குகையில் நான் எதையும் பெரிதாக நினைக்கவில்லை என்றவனின் பேச்சில் அவள் இதழ்களில் விரக்தியான புன்னகை ஒன்று வந்து போனது. நான் கவலைப்பட்டால் நீங்கள் இன்னும் வேதனைப்படுவீர்களே என்று நினைத்துத்தான் அப்படி சொன்னேன். ஆனால் அதற்காக எனக்கு கிடைத்த பரிசு என்றாள் வறட்சியான குரலில். அதற்கு மேலும் அவன் சொல்லும் எதையும் கேட்கும் தைரியமோ தெம்போ அவளிடம் இல்லை. அவ்வளவு நாட்களும் அவன் செய்தவைகளை நினைத்து நினைத்து மருகி மூச்சு முட்டுவதாக உணர்ந்துதான் இன்று வெடித்தாள். வெடித்த பிறகோ ஏண்டா அதையெல்லாம் இவனிடம் கேட்டோம் என்றிருந்தது. அந்த அளவுக்கு மனம் கசந்து போய் கனத்தது. அதற்கு மேலும் அங்கே நிற்க மூச்சு முட்டுவது போலிருக்கவே, நான் அம்மா வீட்டுக்கு போகப் போகிறேன் என்றாள் சித்ரா. அவள் என்னவோ அந்த நிமிடம் எங்காவது சென்றால் மனதுக்கு கொஞ்சம் நன்றாக இருக்குமோ என்று நினைத்துத்தான் சொன்னாள். ஆனால் ரஞ்சனுக்கோ அவன் சொன்னவற்றையெல்லாம் கேட்டுவிட்டு அவனை பிரிந்தே போகப் போகிறாள் என்று தோன்றிய மாத்திரத்தில் ஆத்திரம்தான் வந்தது. அதே கோபத்தோடு அவளை நெருங்கி அவள் தாடையில் கை வைத்து தன் பக்கமாக திருப்பினான்.
ஏய், இங்க பாருடி, நான் கெட்டவன்தான். செஞ்சது எல்லாமே பெரும் பிழைதான். அதெல்லாம் திருமணத்துக்கு முதல். இப்போது உன் முன்னால் நிற்பவன் உன் புருஷன், உன்னை உயிராய் நேசிக்கிற உன் காதலன். நீ இல்லாவிட்டால் வாழ்க்கையே இல்லை என்று நினைக்கிறவன். என்னை விட்டு நீ எங்கேயும் போக முடியாது, போகவும் விடமாட்டேன். அப்படி போக நினைத்தாய் என்று வை, அடித்து காலை முறித்து மூலையில் போட்டு விடுவேன் ராஸ்கல். நீ வாழ்ந்தாலும் சரி, செத்தாலும் சரி, எல்லாமே என் கூடத்தான். அப்படி என்னை விட்டு விட்டு நீ இந்த வீட்டு படியை தாண்டுவதாக இருந்தால் அது என் இறப்புக்கு பிறகுதான். புரிந்ததா? என்ற உரிமை அவனை விழிகள் தெரித்து விடுமோ என்கிற அளவுக்கு அதிர்ந்து போய் பார்த்தாள் சித்ரா. என்னடி பார்க்கிறாய்? ஒரு இயந்திர மாதிரி இருந்தவனிடம் வந்து வாழ்க்கை என்றால் என்ன, காதல் என்றால் என்ன, சந்தோஷம் என்றால் என்ன என்று எல்லாவற்றையும் கற்று தந்துவிட்டு உயிரோடு உயிராக வாழ்ந்துவிட்டு இடையில் என்னை அனாதை போல் விட்டு விட்டு போகிறேன் என்பாய். அதை கேட்டுக்கொண்டு பேசாமல் இருப்பேன் என்று நினைத்தாயா? நான் நல்லவனோ கெட்டவனோ எனக்கு தெரியாது. ஆனால் நீ நல்லவள், என் தேவதை, என் வாழ்க்கை. உன்னை என்னால் இழக்க முடியாது. மரியாதையாக என்னோடு இருந்து குடும்பம் நடத்தும் வழியை பார். இல்லையானால் நான் மனிதனாகவே இருக்க மாட்டேன் என்றவனை அப்போதும் பேச்சற்று போய் பார்த்தாள் சித்ரா. அந்த விழிகளையே உற்று பார்த்தவன் சில நொடிகளுக்கு மேலே அவற்றை பார்க்க முடியாமல் அவளை இழுத்து வேகமாக அணைத்து கொண்டான். நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாதடி சித்து. அப்பா இறந்ததோடு இருண்டு போன என் வாழ்க்கை உன்னை திருமணம் செய்த பிறகுதான் மலர்ந்தது. இப்போதுதான் நான் மனமாற சிரிப்பதும் சந்தோஷமாக வாழ்வதும். அதை தந்தவள் நீதான். நீ இல்லாமல் போனால் நான் பிணம் டி சித்து. அவள் கூந்தலுக்குள் முகத்தை புதைத்தபடி குமரினான் ரஞ்சன். அப்போதும் அவள் பேச்சற்று நிற்க, இவ்வளவு சொல்கிறேன், வாயை திறக்கிறாயா? அப்படி என்ன கோபம் உனக்கு? நீ மட்டும் திறமா? நித்தியின் வாழ்க்கையை கெடுத்து விடுவேன் என்று சொல்லி என்னை மிரட்டவில்லையா? நானும் என்ன உன்னை போல அதை பிடித்து கொண்டு தொங்கினேனா? நம் காதலுக்கு முன்னால் அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை என்று ஒதுக்கவில்லையா? அப்படி நீயும் செய்ய மாட்டாயா? அவள் வாயை திறந்து நான் அம்மா வீட்டுக்கு போகவில்லை என்று சொல்லவில்லையே என்கிற ஆத்திரத்தில் கேட்டவனை பிடித்து மீண்டும் தள்ளிவிட்டாள் சித்ரா. ஓ, பெரிய மனது பண்ணி அதையெல்லாம் ஒதுக்கிவிட்டு என்னோடு குடும்பம் நடத்துகிறீர்களோ என்ற ஆத்திரமும் எள்ளலுமாக அவள் கேட்க, அப்படி இல்லை சித்து என்று ஆரம்பித்தவனின் சட்டையை ஆவேசத்தோடு கொத்தாக பற்றினாள் சித்ரா. அவள் வாழ்க்கையை கெடுப்பேன் என்றுதானே சொன்னேன். ஆனால் கெடுத்தேனா? நெருப்பு என்று சொன்னால் வாய் வெந்து விடுமோ? அப்பா உங்கள் கடைகளை வாங்கி வங்கி லோனை நிறுத்தி செருப்புகளை வாங்க விடாமல் செய்வேன் என்று சொன்னார். சொன்னது மட்டுமல்ல, வாழ்க்கையில் நீங்கள் இனி நிமிரவே முடியாத அளவுக்கு செய்வார் என்றும் தெரியும். அப்படி நடந்தால் நடுத்தெருவுக்கு வந்து விடுவீர்களே என்று நினைத்து அப்பாவிடமிருந்து உங்களை காப்பாற்ற எண்ணித்தான் அப்படி மிரட்டினேன். என்னாலும் உங்களை தவிர வேறு யாரையும் திருமணம் செய்யவும் முடியாது என்றுதான் அப்படி செய்தேன். நீங்களானால் என் பிழையை மன்னித்து என்னோடு குடும்பம் நடத்துகிறேன் என்கிறீர்கள். அப்படி யாரும் என்னுடன் வாழ தேவையில்லை. உங்களுக்கு பிடித்தவளையே கட்டி கொள்ளுங்கள், போங்கள், போய் தொலையுங்கள் என்றபடி அவன் நெஞ்சில் கையை வைத்து தள்ளிவிட்டவளை பாய்ந்து கட்டி கொண்டான் ரஞ்சன். விடுங்கள் என்று சீறியவளிடம், நீதானே எனக்கு பிடித்தவளை கட்டிக்கொள்ள சொன்னாய், பிறகு ஏண்டி விட சொல்கிறாய் என்றவனின் விழிகளிலும் குரலிலும் எல்லையில்லா நேசம் பொங்கி வழிந்தது. பின்னே தனக்கென்று ஒரு முகவரியை தேடி அலைந்து கொண்டிருந்தவனுக்கு அவளின் முக வடிவம்தான் அவன் வாழ்வின் முகவரியாக இருந்திருக்கிறது. அது தெரியாமல் இவ்வளவு நாளும் மூடனாக அல்லவோ இருந்துவிட்டான். சு, நடிக்காமல் என்னை விடுங்கள் என்றவளின் விழிகளையே காதலுடன் பார்த்தபடி அவன் சிந்திய புன்னகையில் அவள் மனமும் மெல்ல மெல்ல கரைந்துதான் போனது. அதை காட்டிக்கொள்ளாமல் விடச் சொன்னால் விடுங்கள் என்றவளின் குரலில் முதலில் இருந்த கோபத்தில் பாதியும் இப்போது இல்லை. அவளின் கழுத்து விளைவில் பலவந்தமாக தன் உதடுகளை பொருத்தி, அப்படி விடவாடி இப்படி கட்டியிருக்கிறேன் என்றவனின் கேள்வியில் வெடித்த விம்மலுடன் அவன் நெஞ்சில் சாய்ந்து கொண்டாள் சித்ரா. என்ன இருந்தாலும் காசுக்காக என்னுடன் பழகியவர்தானே நீங்கள்? அப்போதும் மனசிடுக்கத்துடன் கேவியவளின் வேதனை அவனுக்கு புரியாமல் இல்லை.
அந்த சிணுக்கம் மனதில் இருந்த போதிலும் அவன் நெஞ்சிலே தஞ்சமடைந்து அழும் மனைவியின் தலையை நெஞ்சோடு சேர்த்து அணைத்து கொண்டான் ரஞ்சன். என்னை மன்னிப்பா. தயவு செய்து எதையும் என்னிடம் கேட்காதீர்கள். நீங்கள் கேட்டு ஒன்றை மறுக்கும் சக்தி என்னிடம் இல்லை. என்னால் தர முடியாததை கேட்டு என்னை இன்னும் சாகடிக்காதீர்கள் என்று அவன் மன்னிப்பை கேட்கும் முன்பே மறுத்தாள் சித்ரா. விக்கித்து போய் மனைவியை பார்த்தான் ரஞ்சன். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.